சொன்னது நினைவு இருக்கா? ஏய், நாடகம் தொடங்கிடுச்சு, உனக்கு தெரியும். ரவி, சும்மா இதை பத்தி முன்னுமே நம்ம பேசிட்டோம். இது ஒரு சாக்கா வச்சுதான் நான் பேசுறேன். இதுவும் உனக்கு தெரியும். நாடகத்தின் முடிவும் உனக்கு இப்பவே தெரியும். நடிகர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். முடிவு எத்தனை நாளைக்கு மழையாவே இருக்கும். நாம இந்த ரகசியத்தை காப்பாற்ற அத்தனையும் அளவு இல்லை. பேசி முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கேன். பாஸ்கர், மேல ஏறி போனா. பிரசன்னா, மேல ரொம்ப வேர்க்குமோ என்னவோ, கீழே இறங்கி வரத்துக்குள்ள ரொம்பமா நனைஞ்சு போச்சுன்னா இந்த யோசனை இப்பதான் தோணுதா உனக்கு? யாருக்கு மேலாம் தோணல. பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கணும். நாளைக்கு பேச போறோம். அப்ப இந்த நாடகத்துல ஒரு காட்சி எடுத்துப்பாங்க. ஏற்கனவே மேல வேர்க்காதபடி ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுட்டு தான் இப்படி ஒரு வசனம் பேசிட்டு இருக்கோம்னு நினைச்சுப்பாங்க. என்னவோ நினைக்கிட்டோம். நான் மேல ஏறி போறேன். இப்பவே ஏமாத்த தொடங்கிட்டோம். நாடகம் தொடங்கினது ஏதோ ஒரு இடத்துல நீ இறங்கி வர போற. அனாவசியமா இத்தனை பேருக்கு முன்னால மேல ஒருத்தனை ஏற்றி விடுவாங்க. கீழே இறக்கி கொண்டாடுறதுக்கு தான் இந்த கட்டத்துல இறங்கி வர போறேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏய், நாளைக்கு நாம இதே வசனத்தை தான் பேச போறோம். தினமும் ஒரே ஒரு கட்டத்துல தான் இறங்கி வர போறேன். இப்படியே பேசிக்கிட்டே போலாம். இதுக்கு முடிவே இல்லை. எதிர்பார்க்கிற எந்த கட்டத்திலையும் நீ இறங்கி வர போறது இல்ல. நாளைக்கு நாம இதே வசனத்தை தான் பேச போறோம். என்ன வயசு உனக்கு? சில 100 சில்லற. உனக்கு? எனக்கும் தான் சில 100 சில்லற. கொஞ்சம் முந்தி பிந்தி இருக்கலாம். உன்னை பார்த்தா அப்படி தோணல. உன்னை பார்த்து நானும் அப்படிதான் நினைச்சேன். நாம இந்த நூற்றாண்டுக்காரங்கத்தான். அதுவும் சரிதான். என்ன உனக்கு அத்தனை அவசியம்? சாகாம வாழ்ந்துட்டு இருக்க. என்ன அவசியம் இருந்தது? உனக்கு என்ன இருந்தது? அது ரொம்ப பெரிய கதை. அத சொல்லு முதல்ல. சில 1000 சில்லற வருஷங்களுக்கு முன்ன சர்வகலா வல்லவரான ஒரு பண்டிதர் இருந்தார். சில 100 சில்லற வருஷத்துக்கு முன்னே சொல்லு. இல்ல, சில 1000 சில்லற வருஷத்துக்கு முன்னதான். ஓ, அந்த பண்டிதர் தான் நீயோன்னு பார்த்தேன். அது நானா இருந்திருந்தா வயசை மிஞ்சி வாழ வேண்டி இருந்திருக்காது. அது நான் இல்ல. அந்த வைத்தியருக்கு அநேக சிஷ்யர்கள். அவர்களுக்கு அவர் வைத்தியம் சொல்லி விடுத்தார். எல்லார விஷயத்த நல்லா கத்துக்கிட்டாங்க. கத்துக்க வேண்டியது அநேகமா முடிஞ்சு போச்சு. கடைசி நேரத்துல அந்த குருவுக்கு தன்னை போலவே நிபுணர்களா தயாராகிட்ட தன் சிஷ்யர்களை விட தான் எப்போ மேம்பட்டு இருக்கணும் அப்படின்னு தோணி போச்சு. இல்லனா தனக்கு மதிப்பில்ல
அப்படின்னு தோணுச்சு. அவர் சிஷ்யர்ல கூப்பிட்டு அவர் சொன்னாரு, அநேகமாக உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். வைத்தியம் செஞ்சு பழைக்க இந்த நிபுணத்துவம் போதும், நீங்கள் போகலாம். குருகுல வாசம் இன்றோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு பசங்க எல்லாரும் தங்க தங்க ஊருக்கு தொழில் செய்ய புறப்பட தொடங்கிட்டாங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாச்சே. ஒரு கட்டத்துல குரு ஒருவர் தன் சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுக்க ஒண்ணும் இல்லாம போச்சு. இதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இதான் சம்பந்தம். வைத்தியம் முழுசா மறைஞ்சு போறதுக்குள்ள நான் போய் சேர்ந்தேன். சில சில வருஷங்களுக்கு முன்ன அநேக குருக்கள், அநேக சிஷ்யர்கள் எல்லாம் அறியாமை என்ற எல்லைக்குள்ள வந்து முடிஞ்சு போச்சு. அத்தனை பேர்ல நான் ஒருத்தன், என்னோட சக சிஷ்யர்கள் எல்லாம் போயிட்டாங்க. அவங்களோட பரம்பரை எல்லாம் அறியாமையிலேயே போய் முடிஞ்சு போச்சு. நான் மட்டும் சிஷ்யனாவே தங்கிட்டேன். குருவா மாறவே இல்லை. அதுதான் காரணமா? ஆமா, பொய். உண்மை இல்ல, பொய் இல்ல, உண்மை. நான் சாகாம இருக்கேன்ல, இது உண்மை இல்ல? இல்ல, நான் நம்ப போறதில்ல. உண்மையை சொல்லு. உனக்கு பிரச்சனை வயசு சில நூத்தி சில்ற என்ன போய் இத நான் நம்ப போறதில்ல. உண்மையை சொல்லு. உண்மை இதுதான். எனக்கு இப்ப வயசு சில நூத்தி சில்லற. அப்படித்தான். எனக்கு வயசு இப்போ சில நூத்தி சில்லற. அத நான் நம்புறேன். உன் வயசு நான் நம்பணுங்கிறதுக்காகவா? உனக்கு வயசு சில நூத்தி சில்லறங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்ல. பின்ன ஆனா நீ சாகாமைக்கு சொல்லும் காரணத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ப வைக்கிற கட்டம் வரத்துக்குள்ள நீ அவசரப்பட்டுட்ட. சில 1000 சில்லற வருஷங்களுக்கு முன்ன இந்த சம்பிரதாயத்தை தொடங்கி வச்சாரு ஒரு குரு. அவருக்கு அபாயம் இருக்கு. நான் அவருக்கு சிஷ்யனா போக போறேன். இது என்ன சிக்கல் குழப்பம்? அவசரப்படாத. இந்த சம்பிரதாய முதல்வர் சொன்ன அதே வார்த்தைகளோட தான் ஏன் குருவும் தொடங்கினார். அநேகமா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். வைத்தியம் செஞ்சு படைக்க இது போதும், நீங்க போகலான்ட்டு. குருகுலவாசம் இன்றோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு பசங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் மட்டும் உட்காந்து. குரு என்ன விஷயம் என்ன பார்த்து கேட்டார். நான் சொன்னேன், நீங்க சொன்னது எனக்கு விளங்கலேன்னு. என்ன விளங்கல? வைத்தியம் செஞ்சு பொழைக்க இது போதுனீங்களே, அது. ஆமா, வைத்தியம் செஞ்சு பொழைக்க இது போதும். இல்ல, போதாது. போதும். அட, போதாது கடுவோய், போதாது. நான் தொழில் செஞ்சு பொழைக்க போறதில்ல, அதனால போதாது. நீ என்ன செய்ய போற? நான் வைத்தியம் செய்ய போறேன். வெற்றி அப்படின்னா வைத்தியம் தொழில் இல்லையா அவனுக்கு? உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செய் போ அப்படின்ட்டாரு. திடீர்னு எம்பி நான் சிண்ட பிடிச்சேன். அப்புறம் அவரு அற்பமா போயிட்டாரு. அப்படின்னாரு. அப்புறம் நான் வைத்தியம் செய்ய போறேன். அது தொழிலா இருக்க போறதுங்கிறது உண்மைதான். ஆமா, அது தொழிலா இருக்க போறதுங்கிறது உண்மைதான். ஆனா அது தொழில் கடுவாய், அது வைத்தியம். உமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சாலும் அந்த உபகாரத்தை நீ செய்யணும். அவர் சொன்ன என் குருவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு
எனக்கு தெரியாதுடா அப்படின்னு. அதுக்கு நான் என்ன செய்யுது? அது உண்மை குற்றம். நீ எட்டி அவர் சின்ன பிடிச்சிக்கிறது அது என்னவோ. உமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சாலும் நீ வெளிக்கு வாசலுக்கு போறது, கொண்டாடிக்கிட்ட படுத்துக்கிறது ஆகிய நேரத்தை தவிர மத்த நேரத்துல நான் உங்களோட இருப்பேன். நீ எனக்கு சொல்லி கொடுத்தாவணும். என்ன குருக்கள், என்ன சிஷியர்கள், உங்களுக்குள்ள எத்தனை முரண்களை தோற்று வச்சிருக்காங்க. வாதம் பிரதிவாதங்களுக்கு இடையில உன் கதை தான் உண்மையா தங்கும் வாய்ப்பை ஏற்படுத்திட்டாங்க. உன்ன மறுக்க வக்கு இல்லாம செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு அறியாமைன்ற எல்லைக்கு தானே வந்திருக்காங்க. அதான் எனக்கு ஒரே ஒரு வழிதான் மிச்சம் இருந்தது. என்ன? இறந்த காலத்தை நோக்கி வயதாமது. இதுல எனக்கும் சம்பந்தம் இருக்கு. பொய் சொல்ல எத்தனை வாய்ப்பளிச்சிருக்காங்க இந்த மூதாதைகள். பிறப்ப வச்சு எல்லாம் எதிர்காலத்தை நோக்கி வயதறி இருக்கு இல்லையா? ஆமா, எதிர்காலத்தை நோக்கி வயதறி இருக்கு இல்லையா? நான் இருந்த காலத்தை நோக்கி வயதறிங்க என்ன? அவ்வளவுதானா? ஏன் நீ நம்பலையா? நம்புறேன். நிகழ்காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கும் போது இருந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். ஒரே முரண், சிக்கல், மயிரா பிச்சுக்க தோணலையா அவனுக்கு? எனக்கு முடியும். ரொம்ப சுவாரஸ்யமான கதை. கதை இல்ல, உண்மை. நம்பலையா? நம்புறேன். நம்புனா தப்பு ஒண்ணு இல்ல. எத்தனையோ நம்பிக்கையில இதுவும் ஒண்ணு இருக்க, எத்தனையோ நியாயம் இருக்கு. நம்புறேன். உன் கதை தான் என்ன? கதை இல்ல, உண்மை. உண்மையை சொல்லு. உண்மை என்னன்னா, நான் நிகழ்காலத்துல நிமிஷத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நிகழ்காலத்தை புரிஞ்சுக்க இறந்த காலத்தை புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்னு தோணுச்சு. அதுக்கு வரலாற்றை படிச்சாலே போதுமே. நமக்கு எங்கயா எழுதப்பட்ட வரலாறு இருக்கு? அதான் நேரா வரலாற்று காலத்துக்கே போக வேண்டியது அவசியம் ஆச்சு. ஐயோ அம்மா, ஐயோ என்ன இது? கொத்து கொத்தா நேருக்கு எதிரியா இருக்க. யாரு அவன்? யாரு? எவனோ ஆட்டுக்கு தலை ஒடிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. எப்படி மரத்துல ஏறினா? அதெல்லாம் பெரிய வித்த. எப்படி ஏறினா? ரொம்ப சுலபமா ஏறிடுவான். யோ அதான் எப்படிங்க? மரவாயா போல ஆகாச மார்க்கமா வந்து குந்திக்கிட்டாரா பின்ன. நான் தான் அவனை ஏற்றி விட்டேன். அதுதான் தெரியும். இந்த கடத்துல தலை முடிச்சு போட சொன்னியா? சொன்னேன். அதான் மறந்துதான் போட்டிருக்கு. அப்படியா? மேல ஆள் இருக்கானா இறங்கி போயிடனா பாரு. எப்படி அவன் இஷ்டத்துக்கு இறங்கி போயிட முடியுமா? மேல வியர்க்குதுன்னு இறங்கி போயிருந்தா இத்தனை பேரு கண்ணிலையும் படாமலா இறங்கி போயிருப்பான். ஏழு விதமாவே இறங்கி போயிருந்தான்னா அது எப்படி? நான் அவனை மேல ஏற்றி விட்ட போது அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இத்தனை பேர்ல ஒருத்தராவது ஏண்டா மொத்தம் என்ன அப்படி கேட்டாங்களா? இல்ல, ஆட்டுக்கு தீனி தோட்டத்துல வளர்த்து போடு, தெருமரங்கள்லாம் ஏறி அளக்க மாட்டி உலுக்கி ஓடிக்காதுன்னு சொன்னாங்களா? இல்ல, ஏறின போது ஏறினது மரம்னு இவங்களுக்குலாம் தோணலையோ என்னவோ. அதுக்காக கேளு நெஜா மரத்தை கொண்டு வந்து நட்டு வைக்க சொல்றியா?
ஒரு நாள் கூத்துக்கு மீசை சிலைக்க சொல்றியா? இல்ல இல்ல, இது மரம்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இவங்க எதுலயும் பங்கேற்றுக்க மாட்டாங்க போல இருக்க. வேடிக்கை பார்த்துட்டு போறதோட சரி போல இருக்க. போதும் குமார், நாளை நிகழ்ச்சிக்கு பங்குக்கு வந்துட்டாங்கன்னா சிக்கலா போயிடும். குமார் அப்ப சரி மேல ஆள் இருப்பான். தலைய நம்ம பேச்சிலே இருந்து ஊகிச்சுக்கிட்டோம்னு இருந்திருப்பான்.